ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த அனர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஸோ நீங்கள் வந்து காசு கட்டி தான் போக முடியுமா, இல்லை காசு கட்டாமலும் யாராவது போகிறாங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, என் கூட படித்த அக்கா ஒருத்தவங்க, அதாவது நீங்கள் வந்து தமிழில் பார்ப்பீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2024 நடந்த குரூப் 4ல் வந்து 178 கொஷின் போட்டு அவங்க வந்து இப்போ அவங்களோட சொந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா விஓ போஸ்டிங் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோக்குள்ள இருக்கு. நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதே போல நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லைனா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாவோ, சப்போஸ் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே சரி தான், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கான சிலபஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கான சிலபஸ் என்னன்னு பார்க்கணும், என்ன ஏஜ் வேணும், சம்திங் அண்ட் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். சரிங்களா? அது பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட சிலபஸ் எடுத்து வச்சு, ஸோ அந்த சிலபஸ் வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது, ஸோ என்னென்ன புக்லாம் வேணும், எங்கெங்கெல்லாம் அவுட் சோர்ஸ் போகுது அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மெட்டீரியல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து இப்போ சப்போஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வந்து குரூப் 4 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நானும் குரூப் 4 தான் எழுதுறேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது புக் வேணும், பழைய புக் வேணும், அது மாதிரி சிறப்பு தமிழும் வேணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் வேணும். அந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வேணும். அப்போ கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவிரா புக் வேணும். தமிழில் வந்து தேவிரா புக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ இது எல்லாமே வேணும். சப்போஸ் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஸ்கூல் புக் வேணும். அப்படிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஜிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸ் தான். உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற சோஷியல் சயின்ஸ் புக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் புக்குமே வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th 12th பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஜாகிரஃபி தனி புக் இருக்கும், அது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தனி புக் இருக்கும், ஹிஸ்ட்ரி தனி புக் இருக்கும், எக்கனாமி தனி புக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு சிலபஸ் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும். நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலையில் நிறைய படிங்க. இப்போ வந்து நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னால் எழுந்து படிக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆனால் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போயிடலாம். நான் அந்த அக்கா அப்புறம் இன்னும் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செட்டு. நாங்களாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரு செட்டாக போவோம். என்ன பண்ணுவோம்னா அப்போ வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ரெகுலராக போவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 months 11 months பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருந்தோம் கிளாஸ்க்கு. சண்டே முதற்கொண்டு நம்ம போயிட்டு இருப்போம். காலையில் போயிட்டு உட்காந்து சிலபஸ் வைஸ் எடுத்து வச்சு படிப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொண்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா நடுவில் கேப்லாம் எதுவுமே விடக்கூடாது. சரிங்களா? மோஸ்ட்லி மார்னிங்கில் எழுந்து படிக்கணும், நைட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாக தூங்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன்னா அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எதாவது போட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படித்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க தமிழில் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா நல்லா மேக்ஸ் போடுவாங்க. சரிங்களா? நமக்கு வந்து மேக்ஸ் அந்தளவுக்கு வராது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மார்னிங்கில் எழுந்து படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணனால தான் அவங்க வந்து இப்போ வந்து வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ என்னால் ஏன் வேலை வாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து எனக்கு வந்து நிறைய ஒரு 8 கொஷின் வந்து தப்பாயிடுச்சு. ஸோ அதில் ஒரு 4 கொஷின் அப்படி இப்படி போட்டிருந்தா கூட அதை டைம் கிடைக்கல போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் எனக்கு அந்தளவுக்கு வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன். அதில் ஒரு 3-4 கொஷின் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஜிஎஸ்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போட்டதாலே பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடச்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமை வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். அக்கா பார்த்தீங்கன்னா அதை 178 கொஸ்டின் போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. ஸோ ஒரு பைசா தரல, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனாங்க, அவங்களா சூஸ் பண்ணாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்களா சூஸ் பண்ணாங்க. ஸோ ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து நல்லா படித்து நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு பைசா கூட கட்டணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. சரிங்களா? கிராமத்தெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மாக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காசு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து படிக்கணும், நல்ல ஒரு கைடன்ஸோடு படிக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம படித்து நம்ம கொண்டு போனாலும் சரி, நம்மளோட எய்மை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ பார்க்குற யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.